பயப்படாதீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கல, நடக்கவும் நடக்காது. அந்த வீட்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் புருஷன் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாருப்பா. என் மேல இருக்கிற வைத்தறிச்சல்ல என் புருஷனை பத்தி கண்டவங்க கண்ட விதமா பேசினா அதெல்லாம் நீங்க நம்பிடுவீங்களாப்பா? என் மாமனார் வீட்ல நான் மகாராணி மாதிரி இருக்கேன். அந்த வீட்ல என்ன ஒரு வேலை கூட செய்ய விடுறதில்ல தெரியுமா? நான் கூப்பிட்ட ஓடி வர்றதுக்கு 10 வேலைக்காரங்க இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிற பொறாமையில யாரும் புத்திசாலித்தனமா என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்களே. இனிமேலாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சந்தியா, ஏமா இப்படி பேசுற? நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். கல்யாணம் ஆகி போன புதுசுல எல்லாருமே நல்லவங்களா இருக்கலாம், எல்லாமே நல்லபடி போற மாதிரி இருக்கலாம். ஆனா அது உனக்கு வாழ்நாள் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுல எங்களுக்கு தானேமா சந்தோஷம். பரவாயில்லையே, மனசுல விஷம் இருந்தாலும் வார்த்தையில தேன் தடவி பேசுறீங்க. சந்தியா, தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்பா. இங்க பாருங்க, நீங்க சந்தோஷப்படுறீங்களோ சங்கடப்படுறீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது என்னோட பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வீக் நானும் என் புருஷனும் ஹனிமூன் போறோம். உங்க ரேஞ்சுக்கு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்ல, எங்க ரேஞ்சுக்கு சுவிட்சர்லாந்து போறோம். அப்பா, என் பாஸ்போர்ட் என் ரூம்ல தானே இருக்கு, எடுத்துக்கிறேன். ஃபாரின் போற, பத்திரமா போயிட்டு வா. ஏன் ஃபாரின்ல போய் என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஏதாவது மனசுல வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சாரி சாரி சாரி. இத பார், மாப்பிள்ளை நிக்கிற தொகுதியில எங்க திரும்பினாலும் மாப்பிள்ளையோட கட் அவுட் தான் இருக்கணும். ஆமா, எல்லா செவத்துலயும் எச்சி துப்புறது கூட இடம் இருக்க கூடாது. மாப்பிள்ளையோட போஸ்டர் அடிச்சு பின்னுங்கடா. ஆமா, எது பணத்தை பத்தி கவலைப்படாதீங்கடா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பணத்தை வாரி குடுக்கறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு தேவை மாப்பிள்ளை நிக்கிற தொகுதியில அவர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். வை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அரசியல்வாதி கிட்டையும் சொல்லக்கூடாதத்த. இங்க பாருங்க, எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியல, ஆனா கணக்கு மட்டும் அனுமார்வால் மாதிரி நீண்டுட்டே போகுதத்த. ஏண்டா தண்ணிக்கு மட்டும் என்னடா இவ்வளவு செலவாயிருக்கு? விடுங்க மாப்பிள்ள, விடுங்க விடுங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இத பாருப்பா, அடுத்தவங்களுக்கும் செலவு பண்றதுக்கு பணத்தை கொடு, நீ மட்டுமே வாரி சுருட்டிக்காத, புரியுதா? போய் அப்படி எல்லாம் செய்வேனா மேடம்? சும்மா ஓவரா வாசிக்காத. ஆமா, இன்னைக்கு கூட்டம் எங்க? மாரியம்மன் கோயில் பின்னாடின நம்ம முல்லை மல்லிகா தான் சிறப்பு பேச்சாளர். கரெக்டா தான் ஆள் செலக்ட் பண்ணிருக்கீங்க அத்த. அவ வாயை திறந்தா சும்மா அருவி மாதிரி அப்படியே கொட்டுவாத்த. அப்படியா? எலெக்ஷன் முடியற வரைக்கும் இனிமே எல்லா கூட்டத்திலயும் அவதான்டா பேசணும். சரிங்கண்ணா. ஆமா, கல்யாண மண்டபம் எல்லாம் புக் பண்ணிட்டியா? எதுக்குன்னு? எதுக்கா? கல்லா ஓட்டு போடுறவங்களே எங்கடா தங்க வைக்கிறது? கடைசி நேரத்துல மண்டபம் புக் பண்றப்ப முகூர்த்தம் கிடைக்காம போயிட போகுது. ஓகேண்ணே. ஒரு 10-15 மண்டபத்தை புக் பண்ணி வைடா. நீ சொல்ற மாதிரி செஞ்சிடணும். டேய், நீ போ. வாங்க, உட்காருங்க. வாங்க ஐயா, வாங்க. சந்தியா, ஏன் தயக்கமா நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, இது உங்க வீடு மாதிரி. உட்காருங்க. கூட யாரும் வரல போல இருக்கு. ஆமாமா, எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் வந்தேன். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகு இப்பதான் முதல்ல இந்த வீட்டுக்கு வர்றீங்க இல்ல? ஆமா, சகஜமா இருங்க, நாங்க பழசெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்கல. என்னம்மா?
நல்லா இருக்கியம்மா? சந்தியா, நீ உன் அப்பாவை பார்த்து ஒரு வாரம் இருக்கும். அவர் உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க. போங்க போங்க. வாங்கப்பா. நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? எங்க பேச்சையும் மீறி என் பொண்ணு உங்க தம்பிய கல்யாணம் கட்டிக்கிட்டா. அத பத்தி பேசி இனி பிரயோஜனம் இல்ல, அது முடிஞ்சு போன விஷயம். என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக ஒரு 20 லட்சம் ரூபாய் அவ பேர்ல டெபாசிட் பண்ணிருக்கிறேன். சந்தியா எங்க பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேங்கிறதுக்காக என் பொண்ணு இல்லைன்னு ஆயிட மாட்டா. அதே மாதிரிதான் அந்த பணமும். இது அவளுக்கு சேர வேண்டிய பணம். அதுக்கான பத்திரத்தை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தம்மா, இது உனக்கு சேர வேண்டிய பணம், வாங்கிக்க. சந்தியா, வாங்கிக்க. வேண்டாம் ஐயா, வேணாம். ஏன்? நீங்க உங்க மக மேல வச்சிருக்க பாசத்துல பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்க மருமக என்ன வரதட்சணை கேஸ்ல உள்ளதல்றதுக்காக உங்களை தூது அனுப்பிச்சிருக்கான்னு. ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல. இல்லைங்கய்யா, அதான் உண்மை. உங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அவங்க பின்னாடியே கார் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க பத்திரத்தை கொடுக்கும் போது கையும் களவுமா பிடிச்சிட்டோம் பாத்தியான்னு கேஸ எங்க மேல போட்டு எங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவாங்க. இது எங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்ப கௌரவத்துக்கும் ரொம்ப அவமானங்க ஐயா. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐயா இங்க பாருங்க, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுகிட்ட வரதட்சணை வாங்குற அளவுக்கு நாங்க கேவலமா போகல. உங்க பொண்ணையே கேட்டு பாருங்க. இந்த வீட்டுல நாங்க ராணி மாதிரி உங்க பொண்ணை வச்சிருக்கோம். நீங்க கொடுக்கற 20 லட்சம் ரூபாய் பணம் என் வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஆகிற செலவு. அதை நீங்களே வச்சுக்கீங்க. ஐயா, நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பெரியவங்களுக்குள்ள இருக்கிற மன சங்கடத்துல பாவம் இந்த சின்னஞ்சிறுசுங்களோட சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உங்க பொண்ணை வந்து பாருங்க, பேசுங்க, இங்க 2 நாள் வந்து தங்குங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா மறுபடியும் இதே எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசலை மிதிக்காதீங்க. நான் என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. வரட்டுமா? அம்மா, நான் அந்த மாதிரி எண்ணத்துல. விடுங்க விடுங்க. சந்தியா, வந்தவரை வெறும் கையோட அனுப்ப வேண்டாம், சாப்பிட வச்சு அனுப்புமா. அப்புறம் பார்க்கலாம் ஐயா. சந்தியா, நீ கூட பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா உங்கள? அண்ணி சொன்னாங்கிறதுக்காக இவங்க எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொன்னீங்க. இப்ப இவங்க எவ்வளவு நல்ல முறையில நடந்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளே விடாம வெளியில போங்கன்னு சொல்லிருக்க முடியும். ஆனா அவங்க எவ்வளவு மரியாதை நடந்துக்கிட்டாங்க. இனிமேலாவது யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அம்மா, இந்த பணத்தை நான் உனக்கு வரதட்சணையா கொண்டு வரல, உனக்கு ஒரு பாதுகாப்புக்காகத்தான் கொண்டு வந்தேன். என்ன, இந்த குடும்பத்துல வாழ போற உனக்கு எந்த நேரத்திலையும் எது வேணும்னாலும் நடக்கும். என்னடா நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதை நீ புரிஞ்சுக்குவே. அத அன்னைக்கு பாத்துக்கலாம்ப்பா. உங்களால என் வாழ்க்கை பாழகாம இருந்தா சரி.
என்ன சொன்ன? என்னால உன் வாழ்க்கை பாழாயிடுமா? ஐயோ, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுமா. நீ நல்லா இருக்கணுமா? நல்லா இருமா, நல்லா இரு. ஹே பிரசன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? எனி ப்ராப்ளம்? இல்ல ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல, வேலை சம்பந்தமா அவர்கிட்ட சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. ஓ, எதுக்கு இங்க வெயிட் பண்றீங்க? மேல வாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் கம். வாங்க வாங்க பிரசன்னா. சரி, என்ன பிரசன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன பார்த்து ஒரு ஹலோ சொல்லணும்னு தோணலையா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இல்ல ரீசெண்டா நடந்துட்டு இருக்க இந்த சீரியல் மர்டர்ஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, அதான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். சோ ரம்யா எப்படி இருக்காங்க? என்ன, எனி குட் நியூஸ்? சரி, ரம்யாட்ட சொல்லுங்க, அடுத்த வாரம் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் நான். இல்ல ரம்யா வீட்ல இல்ல. எங்க போயிருக்காங்க? ரம்யா அவங்க அண்ணி வீட்ல இருக்கா. ஓஹோ, எப்ப திரும்பி வருவாங்க? எப்பவுமே வர மாட்டான். விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. விவாகரத்தா? என்ன பிரச்சனை இது? என்ன நடந்துச்சு? நடிக்காதிரி, ஏண்டி இப்படி அலையுற? உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கல? ஊர் உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க, அவங்க யாரையாவது போய் மயக்கடி. ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சாரா? ப்ளீஸ் ரம்யா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. பிரசன்னவ வளைச்சு போட நீ என்ன நாட்ட போட எனக்கு தெரியும்டி. அவங்க போறதுக்குள்ள போய் மன்னிப்பு கேளு போ. நடக்கிற அசிங்கத்தை தானே சொன்னேன், இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? என்னடி சொல்ல? இதுக்கு மேல அவங்க மூஞ்சில நான் எப்படி? ச்சே. மது மது, கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் இன்னும் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கா, அப்படித்தானே? ரம்யா என்னாச்சு உனக்கு? எதுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்களும் அவளும் ஒரே லாட்ஜ்ல ஒரே ரூம்ல தங்குனீங்களா? ரம்யா முழுசா சொல்லுங்க, தங்குனீங்களா இல்லையா? சொல்லுங்க, தங்குனீங்களா இல்லையா? அப்ப தங்குனது உண்மையா? உண்மைதானே? உண்மைதானே பிரசன்னா? உண்மைதானே? ஆமா உண்மைதான். பலம்